அம்மா வாமா வாமா வாமா. என்னப்பா? மாமா கையில காசு இருந்தா குடுமா, கடை திறந்திருப்பா, நான் போய் என் தொழில ஆரம்பிச்சுக்கிறேம்மா. காசு கிடையாது, நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கப்பா, நானே செஞ்சு தரேன். உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்குமா? இந்த கட்டைய பத்தி சட்டையே பண்ண மாட்டேன், இன்னைக்கு நான் கொழுக்கட்டை அது இதுன்னு ரொம்ப அக்கறையா கேக்குற. சொல்லுங்கப்பா, கொழுக்கட்டை வேணுமா, பணியாரம் வேணுமா, பால் பாயாசம் வேணுமா? வீட்டுல பால் இருக்கு, நீங்க போய் அரிசி வாங்கிட்டு வாங்க. நான் போய் அரிசி வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதானே? காசு இருந்தா கூட, காசு இருந்தா கூட. மலிவு விலை பாக்கெட்ல போட்டு விக்கிறேன் அரிசி, நான் போய் வாங்கிட்டு வரேன். காசு கொடு, காசு. அப்பா, நீங்க போய் பால் காய்ச்சுங்க, நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன். நான் போய் பால் காய்ச்சறதா? எமாடி, நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன், நீ போய் பால் காய்ச்சு. அப்பா, நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன், நீங்க போய் பால் காய்ச்சுங்கப்பா. ஏமா ஏமா, நீ சொல்றது நியாயமா? நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேம்மா. வேணாமா, நான் சொல்றது கேளுமா. வேணாமா, விட்டுருமா, வேணாமா. உட்காருங்கம்மா. இந்தாங்க கரண்டி. என்னம்மா பண்ணணும்? போட்டு அதை கிண்டிக்கிட்டே இருங்க, எழுந்திரிக்கவே கூடாது. பால் கிண்டுறத விட்டீங்க அப்புறம் பால் திரிஞ்சியே போயிடும். கிண்டுங்க. அப்பா, அவங்க வந்திருக்காங்க, சீக்கிரம் போங்கப்பா. யாருமா? அவங்கப்பா. பெருமாள் இருக்கானா? இதோ வரையா. நீ கண்டு அண்ணாச்சி, வணக்கம் அண்ணாச்சி. நீங்க எல்லாம் பெரியவங்க, இப்படி திடுதுப்புன்னு வந்து நிக்கிறீங்க. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்து நிப்பேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உன் வீட்டுக்கு நாங்க தான் வரணும். அப்படியா? உட்காருங்க. உட்கார் கண்ணம்மா, நீ உட்கார். என்ன அது எங்கேயோ போற மாதிரி உட்காந்துட்டு? சரியா உட்காரியா? வாக்கியம், விஷயத்த சொல்லு. நம்ம கண்ணம்மாவோட தம்பி இல்ல, என்னங்க ஆச்சு? வயசுக்கு வந்துட்டான். வயசுக்கு வந்துட்டானா? கல்யாண வயசுக்கு வந்துட்டான்னு சொன்னேன். ஓஹோ. வேலைக்கு சாப்பிடறது இல்ல, சிலையா உட்காந்து நிலைய பாக்குறான். சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். பண்ணிடுவான். ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா சொல்ல, நல்ல குணவதியா இருக்கணும், நல்ல அழகா இருக்கணும். என்ன கண்ணம்மா, நான் சொல்றது சரிதானே? நல்ல பொண்ணா? நல்ல பொண்ணுனா இந்த நாப்பம் பொண்ணு நல்லம்மா. பேருதான் நல்லம்மா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணே இல்ல. அப்படியா சொல்றீங்க? ஐயோ, இந்த நம்ம குண்டு கணேசன் பொண்ணு குணக்கட்டவளாச்சே. ஓஹோ. இந்த கோடி வீட்டு வீரப்பன் பொண்ணு நல்ல மூக்கு முழியமா லட்சணமா இருக்கு. இப்ப அவ வாய் வெறுமா இருக்கா. போன தை மாசம் தான் கல்யாணம் ஆச்சு. அப்படியா? அப்பனா நல்ல பொண்ணு இந்த ஊர்ல கிடைக்காது, நாம வெளியூர்ல தான் பாக்கணும். அட போய, வீட்டுக்குள்ளே பொண்ணை வச்சுட்டு வெளியூர்ல போய் பொண்ணை தேட சொல்றான். வீட்டுக்குள்ள பொண்ணா? வீட்டுக்குள்ள என் மக அல்லி தானே இருக்கு. அல்லிதான் பொண்ணு. அல்லியா? ஆமாங்க, உங்க மக அல்லியத்தான் என் தம்பி வேலுவுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என் மக அல்லிக்கு கல்யாணமா? ஐயா, நீங்க எல்லாருமா சேர்ந்து என் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டதுக்கு நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எடுத்துக்கொடு. அல்லி, ஆமா, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க வா. உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போதும். இதுவரைக்கும் எனக்கு மகளா இருந்த, இனிமே மருமகளா வரப்போற. அப்புறம் வள்ளுவரை பார்த்து ஒரு நல்ல நாளை குறிச்சு சொல்லி அனுப்புறேன். பெருமாளே, கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடுவோம். ஆகட்டும். வரேன் பெருமாளே. வாங்கய்யா, வாங்கம்மா. நல்லா இருக்கணும். பெருமாளை, டேய், என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இனிமே என்ன தண்ணி அடிக்க கூப்பிடாத, நானும் வரமாட்டேன். போடா. இப்படி மாறி போட்டேன். போடா.
அம்மாடி, இனிமே அப்பா தண்ணி அடிக்க மாட்டேன். உன் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே தண்ணி அடிக்க மாட்டேன். எத்தனை வருஷம், எவ்வளவு கஷ்டம். இனிமே நம்மளை தொடர்ந்து வந்த எல்லா கஷ்டமும் கலைஞ்சு போயிடும். உனக்கும் அல்லிக்கும் கல்யாணம் ஆயிட்டா அதுக்கு பிறகு நாம நல்லதைத்தான் பார்க்க போறோம். ஆமாக்கா, நீ வேலைக்கு போக வேண்டாம், அல்லியே எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவா, வீட்டுல காட்டுல. இத பாரு, அல்லி வேலைக்கு போக வேண்டாம், அவ சின்ன பொண்ணு. ஆமா, கிராமத்துல பிறந்துட்டு அதுவும் ஒருத்தனுக்கு வாழ்க்கைப்பட்ட பிறகு வீட்டுல சும்மா உட்காந்து பால் பாயாசமா சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? அல்லி தான் வேலைக்கு போவா, உன்னை நான் வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுவேன். என்ன முடமாக்கி போடுறதுல உனக்கு அப்படி என்னடா ஆசை? அல்லி பூ போல பொண்ணுடா, பாவண்டா அவ. அவளுக்கு பாவம் பரிதாபம் இல்ல, நான் பாத்துக்கிடுவேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. எப்பா, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள உரிமை கொண்டாடுதியா? இத பருவேலு, என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் என்னால உழைக்க முடியும். நான் தான் வேலைக்கு போவேன், நீயும் அல்லி சந்தோஷமா இருக்க போறீங்க. நாங்க 2 பேர் மட்டும் இல்லக்கா, நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறோம். வேலு, உன் பொண்டாட்டி, நீ, நான், உன் பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம். நான் புல்லுக்கட்டை தலையில தூக்கிக்கிட்டு உன் குழந்தைய இடுப்புல தூக்கிக்கிட்டு வரும்போது உன் மூத்த மகன் அத்தை என்னையும் தூக்குன்னு அழுது அடம் பிடிக்க போறா. எனக்குவே சந்தோஷமா இருக்குடா. என்னடி யோசிக்கிற? ஏண்டி என்கிட்ட தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? நீ எங்க ஓடினாலும் சரி, என் கடனை வசூலிக்காம விடவே மாட்டேன்.
அது வந்து சார். யோ கான்ஸ்டபிள், இந்த ஆளுக்கு தண்ணியை கொடு. தொண்டையை ஈரம் பண்ணாதான் வார்த்தையே வரும். சார் சார், நம்ம பொன்னுசாமிய பொன்மணி கிராமத்துல கொலை பண்ணிட்டாங்க சார். கொலை பண்ணிட்டாங்க. தேடி போனவரு திரும்ப வரவே இல்லை சார். இத நான் சும்மா விட போறதில்ல. அந்த நாயங்களை கண்டுபிடிச்சு என்ன செய்யணும் பாரு. சர்ச் பண்ணுங்க. வேலை எங்க இருக்கான்னு மரியாதையா சொல்லிடு. சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாது. உனக்கு தெரியலன்னா எனக்கு தெரியாம போயிடுமா? அவங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்காம இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். எவனாவது வேலுவை காப்பாத்தணும்னு மறைச்சு வச்சிருந்தீங்க இதே கடிதான். அப்படி ஒரு நல்லெண்ணம் இருந்தது உடனே மாத்திட்டீங்க. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன்னை என் கண்ணு போல காப்பாத்தின. உனக்காகத்தான் நான் ஊரை விட்டே ஓடியாந்த. ஆனா இது நம்ம பின்னாடியே துரத்துட்டு வருது. நல்ல காலம் பிறந்துடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா அது வந்த வேகத்திலேயே ஓடி போயிடும் போல இருக்கு. எங்க போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு. நீ அழாதக்கா. ஆண்டவன் நமக்கு அழுந்தது அவ்வளவுதானா? அதை சந்தோஷமா ஏத்துக்கிடுவோம். நீ திங்காம தூங்காம என்னை காப்பாத்தின. நான் உனக்கு என்ன கைமாறு செய்த? என் உயிரை கொடுத்தாவது உன் மானத்தையும் மரியாதையும் காப்பாத்துவேன். மக்க பெரியவரை போய் பார்ப்போம். நீ அண்ணி வீட்டுக்கு போ. உனக்கு அதான் பாதுகாப்பா இருக்கும். நான் போய் பெரியவரை பாக்குறேன்.
வேலு உள்ளதானடா இருக்கான்? வேலுவா? எனக்கு தெரியாதா? தெரியாதா? சார் வேலு இங்க வந்தது மாணிக்கம் பார்த்து தான் சொன்னா சார். என்ன சாமி? சார் உள்ள யாருமே இல்ல, அதான் பூட்டி வச்சிருக்கேன். நிஜமா சார் இவன் போய் சொல்றான் சார். இந்தாயா, உள்ள போ. போடா. ஏன்டா கொலை பண்ண? எவன் இல்ல எங்க அக்கா மேல கை வைக்க நினைக்கிறானோ அவன் எல்லாம் கொலை பண்ணுவேன். வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களோட மானத்தை காப்பாத்துறத விட ஒரு ஆம்பளைக்கு என்ன வேலை? அட, பொம்பளை மானத்தை காப்பாத்துற ஆம்பளை ஆயிட்டிய. சுண்டலி மாதிரி இருந்த பய இப்ப சீரி பாயிர. எடுத்துட்டு போய. ஐயா ஐயா கத்தாத, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நல்லாவே தெரியும். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கண்ணில் மண்ணை தூவிட்டு இங்க வருவேன்? போலீஸ்காரன்னா இழிச்சவை நினைச்சிட்டு இருக்கியா? உன்ன தம்பி எப்படி சித்திரவதை பண்ணது? அவன் செத்து போயிருவாயா? உன் தம்பி இவன் உயிரோட இருக்கானே, அதை நினைச்சு சந்தோஷப்படு. என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டானே, அதை யோசிச்சு பாத்தியா? அந்த ரைஃபிள்காரரை கொன்னது நான் தான். அதுக்காக எனக்கு தண்டனை கொடுங்க. என் தம்பியை விட்டுருங்கய்யா. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்ககிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்கு. அது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் தீர்த்துட்டா நீயும் தம்பியும் இந்த ஊரை விட்டே போயிடலாம். அப்புறம் நான் குறுக்க இருக்க மாட்டேன்.